ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதகே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1278 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். இதன் இன்றைய உபதலைப்பு மைய கேள்வி, மெகஸ்தனிஸ் சொல்லும் சாண்ட்ரோகோட்டஸ் யார்? வேண்டுமென்று மனசறிந்து வெள்ளைக்காரர்கள் நம்முடைய சரித்திர காலங்களை ரொம்பவும் பிற்காலத்துக்கு இழுத்துவிட்டு நமக்கு புராதன பெருமை இல்லாமல் பண்ணியிருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களையும் ஒரேடியாக குறை சொல்வது சரியில்லைதான். அவர்களில் எல்லோருமே பக்ஷபாதிகள் தான் என்று நினைப்பது நியாயமில்லை. அதனால் அவர்களுக்கும் தெரியாமலே, உள்நோக்கம் இல்லாமலே, அவர்கள் சரியில்லாத ஒரு ஆதாரத்தை சரி என்று நிஜமாக நம்பி அந்த அஸ்திவாரத்தின் மேல் காலக்கணக்குகளை நிர்ணயித்திருக்கிறார்களோ என்று தோன்றும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். புராதன இந்திய சரித்திரத்தில் சர்வ நிச்சயமாக உறுதிப்படுத்தக்கூடிய தேதி என்று ஒன்றை அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒன்றை அடிப்படையாக வைத்துத்தான் அதற்கு முன் பின்னாக பழைய கால நிகழ்ச்சிகளை நிர்ணயித்திருக்கிறார்கள். ஒரு மாதிரி அதுதான் பழைய சரித்திரத்துக்கு கீயாக இருக்கிறது. அது என்ன? அலெக்சாண்டருக்கு அடுத்தாற் போல கிரீஸில், அதாவது கிரேக்க நாட்டில் ஆட்சிக்கு வந்த அவனுடைய சேனாதிபதி செலூக்கஸ் நிகேட்டார் என்பவன் இந்தியாவின் மேல் படையெடுத்தான். ஆனால் பாடலிபுத்திரத்தில் இருந்து ஆட்சி பண்ணி கொண்டிருந்த மகத சக்கரவர்த்தி ஒருவனிடம் தோற்று போனான். 2 பேரும் சமாதான உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். விவாக சம்பந்தம் கூட பண்ணி கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. அப்புறம் அவன் பாடலிபுத்திர ராஜசபைக்கு தன்னுடைய அம்பாசிடராக, அதாவது அரசாங்க தூதராக மெகஸ்தனிஸ் என்பவரை அனுப்பி வைத்தான். அந்த மெகஸ்தனிஸ் இந்தியாவில் தான் கண்டதையும் கேட்டதையும் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் வெள்ளைக்காரர்களுக்கு நம் தேச சரித்திரம் பற்றி கிடைத்திருக்கக்கூடிய முதல் ஆத்தன்டிக் டாக்குமெண்ட், அதாவது பூர்ண நம்பிக்கைக்குரிய சாசனமாக இருக்கிறது. அலெக்சாண்டர், செலூக்கஸ், நிகேட்டார், மெகஸ்தனிஸ் முதலியவர்களின் காலம் கிமு 4ஆம் நூற்றாண்டு என்று அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக தெரியும். அதனால் மெகஸ்தனிஸ் குறிப்பிடும் பாடலிபுத்திர ராஜாவும் அந்த காலம்தான் என்று தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ராஜா யார்? சாண்ட்ரோகோட்டஸ் என்று மெகஸ்தனிஸ் குறிப்பிட்டிருப்பவன் தான். அந்த சாண்ட்ரோகோட்டஸ் மௌரிய வம்சத்தை ஸ்தாபித்து சக்கரவர்த்தியாக இருந்த சந்திரகுப்தன் என்று வைத்துக்கொண்டே வெள்ளைக்காரர்கள் நம்முடைய பழைய சரித்திர காலங்களை நிர்ணயித்திருக்கிறார்கள். தங்களுக்கு தீர்மானமாக தெரிந்த செலூக்கஸ் நிகேட்டரின் சமகாலத்தவனான சந்திரகுப்த மௌரியன் கிமு 4ஆம் நூற்றாண்டின் முன்பாதையில் இருந்தவன் என்று நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அதை கொண்டே அவனுக்கு முன்னால் அரசாண்ட நந்தவம்சம், அதற்கு முந்தி ஆண்ட சிசுநாக வம்சம் என்று இப்படியும், அவனுக்கு பின்னால் மௌரிய வம்சத்தில் வந்த அவனுடைய பிள்ளையான பிந்துசாரன், பேரனான அசோகர் முதலானவர்கள் மௌரிய வம்சத்துக்கு அப்புறம் வந்த சுங்க வம்சம் முதலானவற்றுக்கும் காலம் நிர்ணயித்திருக்கிறார்கள். இது சரிதானா என்பதே கேள்வி, பெரிய கேள்வி. சாண்ட்ரோகோட்டஸ் என்று, அதாவது சந்திரகுப்தன் என்று மட்டும்தான் மெகஸ்தனிஸ் சொல்லியிருப்பது, சந்திரகுப்த மௌரியன் என்று அல்ல. அவன் என்ன வம்சம் என்பதை பற்றி சொல்லவே இல்லை. அவனுக்கு முன்னால் நந்த வம்சம் ஆட்சியில் இருந்தது என்றோ அவனுக்கு பிள்ளை பிந்துசாரன் என்றோ எதுவுமே சொல்லவில்லை. பாடலிபுத்திரத்தை போலிபோத்ரா என்று சொல்லி அங்கே இருந்து கொண்டு இவன் ஆட்சி செய்ததாகவும், அப்பொழுது அவனுடைய ராஜ்யம் எத்தனை உன்னத ஸ்திதியில் இருந்தது என்பதையும் தான் விவரித்திருக்கிறார். அதனால்தான் கேள்வி வருகிறது, மெகஸ்தனிஸ் சொல்லும் சாண்ட்ரோகோட்டஸ் ஏன் மௌரிய வம்ச சந்திரகுப்தனாக இல்லாமல் குப்த வம்சத்து சந்திரகுப்தனாக இருக்கக்கூடாது என்பதுதான் கேள்வி. குப்த வம்சமும் இதே பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டே இருந்திருக்கிறது. அதிலே 2 சந்திரகுப்தர்கள் இருந்திருக்கிறார்கள். 2ஆம் அவன்தான் சந்திரகுப்த விக்ரமாதித்தன் என்று புகழ் பெற்றவன். மெகஸ்தனிஸ் ஏன் இந்த குப்த சந்திரகுப்தர்களில் ஒருத்தருடைய ஆட்சியின் போது இருந்திருக்கக்கூடாது? புராணங்கள் ராஜதரங்கிணி, நேபாள வம்சாவளி ஆகியவற்றிலிருந்து மகத தேசத்தை ஆண்ட வம்சர்களின் காலத்தை கணித்து பார்த்தால் மெகஸ்தனிஸின் காலமான கிமு 4ஆம் நூற்றாண்டில் சந்திரகுப்த மௌரியன் இருந்தான் என்பது சரியாக வரவில்லை. இவற்றிலிருந்து நாம் பெறுகிற விவரப்படி மௌரிய சந்திரகுப்தனுடைய காலம் கிட்டத்தட்ட கிமு 1500ஆக இருக்கிறது. பின்குறிப்பு:
நமது பூர்வீக நூல்களின்படி கலியுகத் தொடக்கத்திலிருந்து மகதத்தை ஆண்ட வம்சங்களின் காலம் பற்றி அறிஞர்கள் தரும் விவரம் வருமாறு. பார்ஹத்ரத வம்சம் 22 அரசர்கள் கிமு 3102 முதல் 2096 வரை, அதாவது கலியின் முதல் 1006 ஆண்டுகள். பிரத்யோத வம்சம் 5 அரசர்கள் கிமு 2096 முதல் 1958 வரை. சிசுநாக வம்சம் 10 அரசர்கள் கிமு 1958 முதல் 1598 வரை. நந்த வம்சம் 2 அரசர்கள் கிமு 1598 முதல் 1498 வரை. மௌரிய வம்சம் 12 அரசர்கள் கிமு 1498 முதல் 1182 வரை. மௌரியர்களில் முதல்வனான சந்திரகுப்தன் கிமு 1498 பட்டத்துக்கு வந்ததையே ஸ்ரீசரணர்கள் கிட்டத்தட்ட கிமு 1500 என்று கூறியுள்ளார்கள். இப்பொழுது ஓரியண்டலிஸ்டுகள் அவன் ஆட்சிக்கு வந்ததாக சொல்லும் கிமு 300க்கும் இதற்கும் 1200 வருஷ வித்தியாசம். ஆச்சாரியால் விஷயமாக நாம் சொல்வதற்கும் அவர்கள் சொல்வதற்கும் 1300 வருஷ வித்தியாசம். விஷ்ணு புராணத்தில் ஒரு இடத்திலே கலி ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வந்த பரீட்சித்துக்கு 1500 வருஷத்துக்கு அப்புறம் நந்தன், அதாவது சந்திரகுப்த மௌரியனுக்கு முன்னால் மகத அதிபதியாயிருந்த மகாபத்மநந்தன் பட்டத்துக்கு வந்தான் என்று இருக்கிறது. பின்குறிப்பு: யாவத் பரீட்சீதோ ஜன்ம யாவன் நந்தாபிஷேச்சனம் ஏதத் வருஷ சஹஸ்ரம் து ஞேயம் பஞ்சசதோத்தரம். விஷ்ணு புராணம் 4வது அத்தியாயம் 24வது சர்க்கம் 104வது ஸ்லோகம். அதாவது நந்தன் கிமு 1600 ஆட்சிக்கு வந்திருக்கிறான். அடுத்தவன் சந்திரகுப்தன் என்றால் முன்னே சொன்னதற்கு கிட்டத்தில் தானே 3500 வருஷத்துக்கு முற்பட்ட சம்பவங்களை கணிக்கும் பொழுது இப்படி வெவ்வேறு ஆதாரங்களிலிருந்து தெரிய வருவதால் மெகஸ்தனிஸ் சொல்வது மௌரிய சந்திரகுப்தனைத்தான் என்று முடிவாக தீர்மானம் பண்ணுவதற்கு இல்லை என்றே தோன்றுகிறது. அந்த சாண்ட்ரோகோட்டஸ் குப்த வம்சத்தின் 2 சந்திரகுப்தரில் ஒருத்தனாக இருக்க இடமுண்டு என்றும் தோன்றுகிறது. ரிசர்ச்காரர்களின் முடிவுப்படி சந்திரகுப்த மௌரியன் கிமு 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலம், குப்த வம்ச சந்திரகுப்தனின் முதல்வன் கிபி 4ஆம் நூற்றாண்டின் முதற் பகுதி, இரண்டாமவன் அதே நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து கிபி 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை இருந்தவன். அதாவது அதற்கும் இதற்கும் 700-800 வருஷ இடைவெளி இருக்கிறது. இந்த 800 வருஷ இடைவெளியிலும் இதே போல அனுமானங்களில் பலருடைய காலம் முன்பின்னாக போக கூடுமாதலால் 800 என்பது 1000 கூட அதற்கும் அதிகமாகவும் கூட ஆகலாம். ஆக குப்த வம்ச சந்திரகுப்தனே மெகஸ்தனிஸின் காலத்தவன் என்றால் அதற்கு முற்பட்ட நம்முடைய சரித்திர நிகழ்ச்சிகள் எல்லாம் சுமார் 1000 வருஷம் முந்தி போய்விடும். நம்மவர் சும்மாவுக்காக பழம்பெருமை கொண்டாடி கொள்ளவில்லை. வாஸ்தவத்திலேயே வெகு புராதனமான காலத்திலிருந்தே நம் தேசத்தில் நாகரீக சமுதாய வாழ்க்கை இருந்துத்தான் இருக்கிறது என்று ப்ரூவ் ஆகிவிடும். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.